ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்ப சாஃப்டான இட்லி மிக்ஸி ஜார்லேயே பண்ண போகிறோம். பாருங்கள், அது நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. மிக்ஸி ஜார்லேயே ரொம்ப ஈஸியான மெத்தடில் பூவை விட சாஃப்டான இட்லி எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இட்லி மாவு அரைக்கிறதுக்கு இந்த உலக்கையில் ஒரு உலக்கை புழுங்கல் அரிசி, பாருங்கள் இந்த உலக்கை, இதோட அரை கப் பச்சரிசி, அதாவது அரை உலக்கை, இதுலேயே அரை உலக்குக்கு அதிகமாக உளுந்து, இதோட 2 ஸ்பூன் வெந்தயம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஊற போடுங்க. இது நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊறணும். ஏன்னா நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். கிரைண்டராக இருந்தால் 1 மணி நேரம் ஊறினா போதும். மிக்சிங் இருக்கும் 3 மணி நேரம் கண்டிப்பாக ஊறி தான் ஆகணும். அப்போ தான் சீக்கிரம் அரைப்படும். உளுந்தும் அரிசியும் பாருங்கள் நல்லா 3 மணி நேரம் ஊறிடுச்சு. பாருங்கள், இப்போ தண்ணி வடிச்சிட்டு நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துடலாம். நல்லா ஊறினா தான் நமக்கு மிக்ஸி ஜாரில் சீக்கிரம் அரைப்படும். இதே நம்ம கிரைண்டரில் போடுறதா இருந்தால் அரை மணி நேரம் போட்டால் போதும், ஊறினா போதும். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் உளுந்து நல்லா பாருங்கள் தண்ணி ஊற்றி நான் அரைச்சிருக்கேன். ஏன்னா நல்லா நெய்ஸாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஊற வச்சுருக்கிற அரிசி போட்டுக்கோங்க. இது நான் வந்து 2 டைமாக தான் அரைக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு டைம் மூடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுற்றி வர வலிச்சு விடணும். அப்போ தான் ஓரத்தில் இருக்கிறதும் நல்லா அரைப்படும். நான் அரிசி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். மாவு பாருங்கள், ஃபஸ்ட்டு அரைச்ச அரிசி மாவை நான் இதில் போட்டாச்சு. இப்போ செகண்ட் அரைச்ச அரிசி மாவு இதில் போடுறேன். இந்த பாருங்கள், அரிசி மாவு இப்படி இருக்கணும். நம்மளுக்கு ரொம்ப நெய்ஸாக ஆப்பத்துக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் இட்லிக்கு நல்லாயிருக்கும். அதேமாரி மாவு கெட்டியாக தான் இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது இட்லிக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த அரிசியை மாவை இதில் சேர்த்திடலாம். ரொம்ப குறன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நெய்ஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க அரிசியை. இப்போ இது நல்லா கையிலையே கலந்து விடுங்க. நீங்கள் கரண்டியில் கலந்து விடுறத விட இந்த மாதிரி கையில் கலக்கும் போது அரிசி மாவும் அந்த உளுந்து மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் நம்மளுக்கு. பாருங்கள், நல்லா கையிலேயே நல்லா கலந்து விட்டாச்சு. நீங்கள் கையிலே கலக்கும் போது மாவு கொஞ்சம் சீக்கிரம் நம்மளுக்கு புளிச்சிடும். மாவு வந்து ஒரு நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அப்போ தான் பொங்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த பாத்திரம் பிடிக்கும். நீங்கள் சின்ன பாத்திரத்தில் போட்டிங்கன்னா மாவு வந்து பொங்கும்போது மாவில் வெளியே தான் வந்து விழுகும். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நான் இப்போ நைட்டு தான் அரைச்சிருக்கேன் மாவு, காலையில் தான் சுட போகிறேன். பாருங்கள், இப்போ மாவு மார்னிங் ஆயிடுச்சு. மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா புளிச்சிருக்கு மாவு. நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டால் தான் மாவு வெளியே வராது. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா உப்பு அங்கங்கே நிற்காமல் நல்லா கரண்டியில் கலக்கி விட்டுருங்க.
பாத்திரத்தில் தண்ணி காய வச்சிட்ருக்கிறேன். இப்போது தட்டில் ஊற்றிடலாம் மாவை. பாருங்கள் தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இட்லி தட்டை வச்சிடலாம். நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள் இட்லி 5 நிமிஷத்துல நல்லா வெந்துடும். லைட்டாக இந்த ஓரத்தில் மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்ருங்க. அவ்வளோதான். அப்படியே இப்படி கமிட்டி போட்டால் போதும். பாருங்க நம்மளோட இட்லி எல்லாம் சாஃப்டான இட்லி. பாருங்க எல்லாம் சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி இருக்குன்னு பாருங்கள். மிக்ஸியில் ரொம்ப சுலபமாக பூ மாதிரி இட்லி செஞ்சுட்டோம். நீங்களும் இதேமாரி செஞ்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.